முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் வாகன உதிரி பாகங்களுக்கு பரஸ்பர வரி. ட்ரம்ப் நடவடிக்கைக்கு பதிலடி என உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா திட்டவட்டம். இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்ய ஹமாஸ் ஒப்புதல். காசாவின் சில பகுதிகளில் இருந்து ராணுவம் வெளியேற நெதன்யாகு உறுதி. கோவை வளர்ச்சிக்காக மாஸ்டர் பிளானை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் என்ற புதிய திட்டமும் தொடக்கம். வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆறுகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் வாகன உதிரி பாகங்களுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்று உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் கடந்த 2ஆம் தேதி வரை வாஷிங்டனில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய வணிகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழு அமெரிக்க குழுவுடன் ஆலோசனை நடத்தியது. இதில் பால் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை. எனினும் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் வரும் 9ஆம் தேதிக்கு முன்பு இறுதி செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொது பயன்பாட்டுக்கான வாகனங்கள், இலகுரக லாரிகள், சில வகை வாகன உதிரி பாகங்கள் ஆகியவற்றுக்கு அமெரிக்கா 25% வரி விதித்தது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் வாகன உதிரி பாகங்களுக்கு வரி விதிக்கப்படும் என உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா நேற்று தெரிவித்துள்ளது. இந்த நோட்டீஸ் அளித்த 30 நாட்களுக்கு பிறகு வரி விதிப்பு அமலுக்கு வரும் என்றும், இதன் மூலம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் $2.895 பில்லியன் மதிப்புள்ள வாகன உதிரி பாகங்களுக்கு $723.75 மில்லியன் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று கூறியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் அலுமினியம், எஃகு உள்ளிட்ட 28 பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா தெரிவித்துள்ளது. இதனிடையே டெல்லியில் நடைபெற்ற கண்காட்சி ஒன்றில் உரையாற்றிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவின் நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்துள்ளார். எந்த ஒரு ஒப்பந்தமும் இரு நாடுகளுக்கும் பயன் தரும் வகையில் இருக்க வேண்டும் என்றும், இதற்கு ஒப்புக்கொள்ளும் வளர்ந்த நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காலக்கெடு நிர்ணயித்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முடியாது என்று திரு பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் வரும் 9ஆம் தேதி கையெழுத்தாகுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்ய ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்தியதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 251 பேர் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக கடந்த 21 மாதங்களாக காசா பகுதி மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் 57,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர். லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருகின்றனர். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டுள்ளார். 60 நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா சென்று ட்ரம்பை சந்தித்து பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் நிறுத்தம் செய்ய ஒப்புதல் தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்தம் குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் அந்த அமைப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. இதில் போர் நிறுத்தம் செய்ய ஹமாஸ் அமைப்பினர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேரிலாண்டில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஹமாஸ் அமைப்பினரின் முடிவுக்காக 24 மணி நேரம் காத்திருக்கப் போவதாக கூறினார். 60 நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டால் ஹமாஸ் பிடியில் உயிருடன் உள்ள 10 இஸ்ரேலியர்களையும் 10 பேரின் உடல்களையும் ஒப்படைக்க வேண்டும். இஸ்ரேல் தரப்பிலிருந்து பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவதுடன் காசாவின் ஒரு சில பகுதிகளிலிருந்து ராணுவம் வெளியேறும் என்று பேச்சுவார்த்தையின் போது உறுதியளிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் நிரந்தர போர் நிறுத்தம் செய்வதற்கான முன்னோட்டமாக இந்த 60 நாட்கள் போர் நிறுத்தம் இருக்கும் என கருதப்படுகிறது. இந்நிலையில் காசா மீது தாக்குதல் நடத்த சென்ற 40 இஸ்ரேல் வீரர்கள் மீது ஹமாஸின் தோழமை அமைப்பான அல் காசம் பயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பலர் பலியாகியுள்ளதாகவும் எஞ்சிய இஸ்ரேல் வீரர்கள் தப்பி ஓடியதாகவும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. பலியானவர்களின் உடல்களை எடுத்துச் செல்ல ஹெலிகாப்டர்கள் வட்டமிட்டுக் கொண்டிருப்பதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கின் ஒரு பகுதியாக கோவை மாஸ்டர் பிளான் 2041 முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார்.
2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்ற திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில், நமது இலக்கை அடைவதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்து வளர்ச்சியின் பாதையில் வீறுநடை போடுகிறோம் என தெரிவித்துள்ளார். எல்லோருக்கும் எல்லாம், அனைத்து பகுதிகளுக்குமான பரவலான சீரான வளர்ச்சி என்று திட்டமிட்டு நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதற்கான அடித்தளம் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக கோவையின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்ற உள்ள 1531 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோயம்புத்தூர் உள்ளூர் திட்ட பகுதியின் 2வது முழுமை திட்டத்தை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். முன்னதாக 18,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் என்ற புதிய திட்டத்தை திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது 5 பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள், பழச்செடி தொகுப்புகள் மற்றும் பயறு வகை தொகுப்புகளை அவர் வழங்கினார். மேலும் 103,38,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 52 வேளாண் கட்டடங்கள், கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 25 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைத்த திரு ஸ்டாலின் 208 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 10,57,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 52 அறைகளுடன் கூடிய பக்தர் தங்கும் விடுதியையும் திறந்து வைத்தார். இதற்கிடையே சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதை பேராசிரியர் KM காதர் மொய்தீனுக்கு அறிவிப்பதில் திராவிட மாடல் அரசு பெருமிதம் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் பன்னாட்டு தமிழுறவு மன்ற நிறுவனர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் மறைவை ஒட்டி திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே தம்மை ஒப்படைத்த ஒரு பெருமகனை காண வேண்டும் என்றால் அது பெருங்கவிக்கோ சேதுராமனை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சமோலி பகுதியில் இடுப்பளவுக்கு வெள்ளம் பாயும் அலக்நந்தா ஆற்றில் ரேஷன் பொருட்களுடன் ஒருவர் கடந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. கர்ணப்பிரயாகில் இருந்து பத்ரிநாத் செல்லும் மலைப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. சாலையில் குவிந்த பாறைகளை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் செல்லும் முக்கிய சாலை போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மண்டி மாவட்டத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் துனாக் தாலுகா பெரும் சேதத்திற்கு உள்ளானது. வெள்ளத்தின் சீற்றத்தில் பல வீடுகள் கடுமையாக சேதமடைந்தன. தரம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீட்டை சுற்றி அமைத்திருந்த நிலம் உள்வாங்கியதால் ஒற்றை பாறை மீது வீடு மட்டும் தனித்து விடப்பட்டிருப்பது பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 2 வாரங்களில் கொட்டி தீர்த்த கனமழை வெள்ளத்தால் 69 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 37 பேர் காணாமல் போய் உள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த 1 வாரத்திற்கு கனமழை தொடரும் என்று தெரிவித்துள்ள இந்திய வானிலை மையம் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் அருகே எரிவாயு உருளைகள் ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி ஆற்று வெள்ளத்தில் சிக்கியது. ஆற்று பாலத்தை மூழ்கடித்தவாறு வெள்ளம் கரைபுரண்ட போது அதனை கடக்க முயன்றபோது சிக்கி மூழ்கியது. லாரியில் இருந்து குதித்து ஓட்டுநரும் உதவியாளரும் உயிர் தப்பினர். மத்திய பிரதேச மாநிலம் மண்ட்லா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நர்மதை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. டெல்லியில் திடீரென்று அரை மணி நேரம் கொட்டிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டது. முக்கிய சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குஜராத் மாநிலம் சுரேந்திரா நகரில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் காலி பணியிடங்களுக்கான நியமனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியது. தமிழ்நாட்டில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் காலியாக உள்ள 2569 பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடத்தியது. அந்த தேர்வில் 2 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு நேர்காணல் முடிந்த நிலையில் நியமனத்திற்கு தடை விதிக்க கோரி சிவகுமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் நியமனங்களை மேற்கொள்ள கடந்த ஏப்ரல் மாதம் தடை விதித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் ஆஜராகி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% ஒதுக்கீடு செய்ததுதான் பிரச்சனையாக இருக்கிறது என்றார். அதற்காக மொத்தமாக பணி நியமனங்களை செய்வதற்கு தடை விதித்தது தவறானது. எனவே அந்த இடைக்கால தடையை நீக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கியதுடன் இந்த மனு தொடர்பாக எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது கோயில் காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 17 பேரிடம் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தியுள்ளார். அங்குள்ள மடப்புரம் கோயிலுக்கு சென்ற நிகிதா என்பவர் தனது நகைகள் மற்றும் பணம் திருடு போனதாக புகார் கூறியதை அடுத்து குற்றப்பிரிவு போலீசார் காவலாளி அஜித்குமாரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது அவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 5 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மதுரை மாவட்ட நீதிபதி திரு ஜான் சுந்தர்லால் சுரேஷை உயர் நீதிமன்ற மதுரை கிளை நியமித்தது. கடந்த புதன்கிழமை முதல் விசாரணை நடத்தி வரும் அவர் கோயில் ஊழியர்கள், ஏடிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அஜித்குமாரின் தாய், சகோதரன் மற்றும் உறவினர்களிடம் விசாரணையை முடித்துள்ளார். இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார், திருப்புவனம் காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ சிவகுமார், அஜித்குமாரை முதலில் பரிசோதித்த திருப்புவனம் அரசு மருத்துவமனை டாக்டர் கார்த்திகேயன், அஜித்குமாரின் உடலை உடற்கூராய்வு செய்த மருத்துவர்கள் சதாசிவம், ஏஞ்சல், திருப்புவனம் காவல் துணை ஆய்வாளர் சிவபிரகாசம் ஆகியோர் நேற்று ஆஜராகி நீதிபதியிடம் சாட்சியம் அளித்தனர். இதுவரை 17 பேரிடம் நீதிபதி விசாரணை நடத்தியுள்ளார். நகை திருடு போனதாக குற்றம் சாட்டிய நிகிதா நீதிபதியின் முன்பு விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பாஜக தலைவர்களுடன் நிகிதா எடுத்துள்ள புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக அவர் பதிவிட்டுள்ளதையும் பல்வேறு தரப்பினரும் பகிர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். திருவள்ளூரை அடுத்த மப்பேட்டில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியை ராட்வைலர் நாய் கடித்து குதறியது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மப்பேடு கே நகர் பகுதியைச் சேர்ந்த துர்கா பிரியா தனது 2வது மகளான சந்திரிகாவை தோழி பிரியா வீட்டிற்கு அழைத்துச் சென்று பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அங்கு மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ராட்வைலர் நாயின் அருகே சந்திரிகா விளையாடிக் கொண்டிருந்திருக்கிறார். சிறுமி கல் எறிந்ததால் கயிற்றை அறுத்து கொண்டு வந்த நாய் அவரை கடிக்க பாய்ந்து வந்துள்ளது. தாய் துர்கா பிரியா எவ்வளவு தடுத்தும் சிறுமி சந்திரிகாவை கடித்து குதறியுள்ளது. தாய் கத்தி கூச்சலிடவே இளைஞர் ஒருவர் ஓடி வந்து நாயை விரட்டியுள்ளார். இதையடுத்து ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்ட சிறுமிக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராட்வைலர் இன நாய்களை இறக்குமதி செய்யவும் வளர்க்கவும் அரசு தடை விதித்துள்ளதையும் மீறி சிலர் வளர்த்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் 3 சிறுமிகளை நாய் கடித்துள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அருகே புதுமணப்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது மாமியாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவினாசி பகுதியில் வரதட்சணை கொடுமை தாங்காமல் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ மெசேஜ் அனுப்பிவிட்டு காருக்குள் பூச்சி மருந்து உட்கொண்டு இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார். திருமணமாகி 78 நாட்களே ஆன நிலையில் புது மணப்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. முன்னதாக உடல் ரீதியாக தன்னை சித்திரவதை செய்ததாக ரிதன்யா குறுஞ்செய்தி ஒன்றையும் தமது தந்தைக்கு அனுப்பியிருந்தார். இது தொடர்பான புகாரில் ரிதன்யாவின் மாமனார், கணவர் ஆகியோரை கைது செய்த போலீசார் மாமியாரை விட்டுவிட்டனர். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் ரிதன்யாவின் மாமியார் சித்ரா தேவியை நேற்று கைது செய்த காவல்துறையினர் வரதட்சணை கொடுமை குறித்து விசாரணை நடத்தினர். பின்னர் திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவுக்கு ரிதன்யாவின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். என்னுடைய பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமா உண்மையை யாருக்கு பொய் பேச சொல்ல, உண்மையா அங்க என்ன பார்த்தீங்களா, உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா நினைச்சு அந்த தகவல்கள் எல்லாம் தயவு செய்து தாமா முன் வந்து கொடுத்து என்னுடைய பிள்ளை இழந்த இந்த இழப்புக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குமாறு எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். அதில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் மரண வாக்குமூல ஆடியோவை கேட்ட பின்பும் கூட கைது செய்யப்பட்ட 2 நாட்களில் ஜாமீன் வழங்க வேண்டும் என மனு கொடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகருக்குள் வழித்தவறி வந்த மானை பத்திரமாக வனத்துறையினர் மீட்டனர். பல்லடம் அடுத்த வடுகபாளையம் பகுதியில் மான் ஒன்று வழி தவறி வந்து சுற்றி திரிந்தது.
அப்பகுதியில் இருந்த நாய்கள் மானை துரத்திய போது ராஜாராம் என்பவரது வீட்டிற்குள் எதிர்பாராத விதமாக நுழைந்தது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதை பத்திரமாக வீட்டிற்குள் அடைத்து வைத்தனர். மேலும் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் வீட்டிற்குள் இருந்த மானை பத்திரமாக மீட்டனர். மேலும் மானுக்கு தலை மற்றும் கால் பகுதியில் சிறு சிறு காயங்கள் இருந்ததால் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஊருக்குள் புகுந்த அந்த மான் ஆண்மான் என்றும் மானுக்கு 1 வயது இருக்கும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கை விலை வீழ்ச்சியடைந்ததால் அப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்தனர். கப்பல்பட்டி, அம்பிளிக்கை, மண்டவாடி, களிமந்தயம், தேவத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் அதிக அளவில் முருங்கை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. விளைச்சல் அதிக அளவில் இருப்பதால் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைக்கு முருங்கை வரத்து அதிகரித்து அதன் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஒடிசா உள்ளிட்ட வெளிமாநில வியாபாரிகள் மழையின் காரணமாக கொள்முதல் செய்ய வராததாலும் முருங்கை விலை படு வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். போன வாரத்தில் செடி முருங்காய் 70 ரூபா வந்துச்சு, கரும் முருங்காய் 65 ரூபா வந்துச்சு. இந்த வாரத்தில் வரவு நிறைய வருது. எல்லா ஏரியாவும் இந்த 2 மாதம் எல்லாம் வந்தது. முருங்கை எல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, நிறைய வருது. அதே சமயத்தில் பாம்பே, கல்கத்தா எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே மழை பெய்யறதுனால விலைவாசி ஒன்றும் அதிகமாக கொள்முதல் இல்லை, அதனால விலை குறைஞ்சிருக்கு. கடந்த வாரம் 70 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ முருங்கை தற்போது கிலோ 38 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செலவு செய்த பணம் கூட கிடைக்காத நிலை உள்ளதாக விவசாயிகள் கூறினர். இதே நிலை தொடர்ந்தால் வரும் நாட்களிலும் அதன் விலை மேலும் குறையக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் வாகன உதிரி பாகங்களுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்று உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்ய ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கின் ஒரு பகுதியாக கோவை மாஸ்டர் பிளான் 2041 முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.